ஈஸ்வரி, ராமூர்த்தி, கோபி 3 பேருமே போகிறாங்க ஜெனி வீட்டுக்கு. போயிட்டு கேட்குறாங்க, எதுக்காக செடியனுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஜோசப் சொல்கிறாரு, அப்படி தாங்க அனுப்புவோம், ஏன்னா அவன் ஒரு அயோக்கியன், அவன் கூட இனிமே ஏன் பொண்ணு வாழ மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. யார் செடியன் அயோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன ஊரில் உலகத்தில் நடக்காத தப்பாக பண்ணிட்டான், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான், அதுக்காக பொண்டாட்டியை பிரிச்சிடுவீங்களா, குழந்தைய பிரிச்சிடுவீங்களா? நீங்கள் என்னங்க எங்களுக்கு டிவோர்ஸ் தரது? நாங்கள் அனுப்புகிறோம், அந்த குழந்தை எங்கள் குழந்தை, எங்களுக்கு குழந்தை வேணும்னு நாங்கள் கேஸ் போடுறோம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியோட அம்மா கேட்குறாங்க. ஆமாம், பின்ன நீங்களே இந்த அளவுக்கு பேசுகிறீங்கன்னா அப்போ எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக வீட்டுக்கு வராங்க. நடந்த எதுவுமே தெரியாமல் ஜெனி சொல்கிறாங்க, எதுக்காகப்பா இப்படி பண்ணீங்க, என்னை கேட்காம எதுக்கு எனக்காக டிவோர்ஸ் பேப்பர் ரெடி பண்ணி அதுவும் அவர்கிட்ட சைன் வாங்க அனுப்புனீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? நான் செடியை டிவோர்ஸ் பண்ணுறேன்னு உங்ககிட்ட சொன்னனா? எதுக்காக நீங்கள் இந்த முடிவு எடுத்தீங்க? என் வாழ்க்கையை எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செடி பயங்கர கோவமாக கத்துறாங்க. அதுக்கு ஜோசப் சொல்கிறார், நான் என்ன பண்ணேன்? கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் ஜெனி, இனிமே எல்லாமே எங்கள் முடிவாக தான் இருக்கும். நீ அவன் கூட வாழ வேண்டாம், அவன் இவ்வளோ ஒரு கெட்டவன் கூட நீ போய் வாழ்ந்து என்ன பண்ண போகிற அப்படின்னு ஜோசப் சொல்கிறாரு. அதுக்கு அவங்க ஒய்ஃப் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு பார்த்துட்ருக்காங்க. எதுக்காக இப்படி பண்ணீங்க? வந்தவங்களை அவமானம் வேற படுத்தி அனுப்புறீங்க, ரொம்ப தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு ஜெனி சொல்கிறாங்க. நாங்கள் பண்ணுறது எல்லாமே கரெக்டு தான் ஜெனி, உன்னோட நல்லதுக்கு தான் நாங்கள் எல்லாமே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக செடியன் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோனை எடுத்து யார் அப்படின்னு கேட்குறாரு. ஜோசப். அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்கிறாங்க. அவங்கிட்ட நீ பேசவே கூடாது, எப்போவுமே நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி அப்படியே கீழே போட்டு உடைச்சிட்டாரு. அந்த ஃபோனை அப்படியே எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஜெனி குழந்தை அழற சவுண்டு கேட்டோன்னே அப்படியே உள்ளே போகிறாங்க. என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. எல்லாமே சரியாயிடும் விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியோட அப்பா சொல்கிறாரு. என்ன பண்ணுறதே தெரியலையே, ஃபோனே எடுக்கலை, சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செடியன் எழில் கிட்ட சொல்கிறாரு. எழில் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. சரி வாடா வந்து உட்காருவா ஹாலில் அப்படின்னு சொல்லிட்டு செடியனை கூட்டிகிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஈஸ்வரி எல்லாருமே உள்ளே வராங்க. என்னாச்சு பாட்டி, என்னாச்சு, போனீங்களே, என்ன கேட்டீங்க, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு செடியன் கேட்குறாரு. வேணவே வேணாண்டா, அந்த பொண்ணு நமக்கு வேணவே வேணாம், அவங்க அப்பா எவ்வளோ மோசமாக உன்னை பேசுகிறாரு தெரியுமா? அந்த பொண்ணு வேணாம், நீ டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணு, நாம டிவோர்ஸ் பண்ணலாம், அவளை குழந்தைய மட்டும் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. என்னத்த பேசுகிறீங்க, இப்படி தான் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க பாக்கியா. அப்படி தான் பாக்கியா பேசுவேன், அப்படி தான் பேசுவேன், செடியனோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம், அவங்க அப்பா இஷ்டத்துக்கு பேசுகிறாரு, நான் பையன் பெற்றவங்க, நான் எதுக்காக அடங்கி போகணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோவம் வருது எழிலுக்கு. என்ன பாட்டி பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? செடியன் ஜெனி கூட தான் வாழ்வன் இருக்கான், அவனை போய் டிவோர்ஸ் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே பயங்கரமாக ஒரு மாதிரி டென்ஷனாக வர்றாரு. இல்லை நான் ஜெனியை நான் போய் பார்த்து இப்போ பேசணும், உடனே பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இப்போ போக வேண்டாம், அங்கே நீ போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோபி எல்லாருமே சொல்கிறாங்க. இல்லை கண்டிப்பாக நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாரு. அப்போ பாக்கியா சொல்கிறாங்க, ஐயோ அவங்க அப்பா வேற பயங்கரமாக கோவமாக இருக்காரு, இப்போ வேற இவன் போகிறானே, நீ சீக்கிரமாக போ எழில், கூட போ அப்படின்னு சொல்கிறாங்க. எழில் அப்படியே கூடவே போகிறாரு. என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே, கடவுளே நீ தானே பாக்கியா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச, பாத்தியா என்ன நடக்குதுன்னு பாத்தியா? அதுக்கு தான் நான் சொன்னேன், பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், இப்படிலாம் பண்ணி வச்சா ஒரு நிமிஷம் தூக்கி எறிஞ்சிட்டு போகிறாங்க, பாத்தியா, இது எல்லாத்துக்குமே காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கர கோவமாக தீட்டுறாங்க. பாக்கியா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க.